ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டைம் ட்ராவலர்ஸ் டெஸ்டினின்னு நினைக்கிறேன், அதுதான் போல். அதோடைய பார்ட் 3 பார்க்கலாம். போன எபிசோட எதோட விட்டுருப்போனா ஒயனும் மியூவும் அந்தமாரி டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அங்கே போயிருப்பாங்க, அங்கே இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போது ஒயனும் அந்த ராணியும் எப்படி சொல்கிறது, பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அந்தமாரி 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போது நீங்களும் மியூவும், அதாவது பாஸ்ட் மியூ கூட நீங்கள் இப்போது அதாவது அந்த நாட்டை சுற்றி பார்த்துட்ருக்கிறீங்க, அதை சாப்பிட்டுட்டு காலையில். இப்போது நீங்களும் மியூவும் பின்னாடி தான் பேசிட்டு வரீங்க, அந்த மியூ முன்னாடி போயிட்டுருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, ஏய் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டி, என்னது தெரியுமா, உனக்கு ஜங்குக்கு தான் நினைக்கிறேன் இந்த இப்போ ஜென்மத்தில். ஏன்னா இப்போ பாரு, அந்த முன்னாடி போதில் அது அந்த பொண்ணும் ஜங்குக்கும் கொஞ்சம் ஓவராக ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியல. வயன் என்ன நினச்சின்னுக்கிறேன், எனக்கு ஜிமினா தான், என்னோட பயாஸ் ஜிமின் கிடைக்காம வேறு யார் எனக்கு கிடைப்பா, உனக்கு மட்டும் தேவை கிடைக்கிறானா இல்லையோ, அவனாவது இப்படி இருக்கானே, எனக்கு தெரியாது, நீ ஜிமின் தான் வேணும். ஏய் மியூ பிஜிகடி, உனக்கு தான் நீ சுறா மீனுக்கு ஆசைப்பட்டதுக்கு உனக்கு திமிங்கலமே கிடைக்குது, என்னடி உனக்கு நோவுது, நான் கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியூவை தள்ளியை விட்டு முன்னாடி போகிறீங்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அதாவது பாஸ்ட் மியூ கிட்ட போயிட்டு ஹலோ அப்படின்றீங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது வேணுமா, சாப்பிட்றீங்களா, நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்றா. இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்களும் ஜங்குக்கும் எப்படிப்பட்டது. நானும் ஜங்குக்கும் நாங்கள் நண்பர்கள். எத்தனை நாளாவா, ரொம்ப ஒரு 6 வருஷம். 6 வருஷமா? ஓகே போங்க ஓகேன்றீங்க நீங்களும். ஏன் திடீர்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்களே ஏதோ சமாளிக்கிறீங்க. இப்போ பின்னாடி ஏய் மியூ பாத்தியாடி, அங்கே பாரு, அவள் 6 வருஷமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டுமா இருக்கும், அதுவும் ஒரு பையன் பார்த்துக்கோ வேறு மாதிரி. இப்போது வயனுக்கு என்ன பிளான்னா, அந்த பாஸ்ட் மியூக்கிட்டேருந்து எல்லாத்தையும் கறந்துடணும், என்னென்ன விஷயம் சொல்லிவிட்டு சும்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரிய வைக்கணும். மியூக்கிட்ட சொன்னால் தான் அங்கே வேலை நடக்கும், அதாவது பாஸ்ட் மியூ அவகிட்ட சொன்னால் தான் வேலை நடக்கும்னு வயன் தெரிஞ்சுக்கிறா. இப்போது அந்த பாஸ்ட் மியூக்கிட்ட போயிட்டு, மியூ என்னதுன்னா, நான் இந்த நாட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்ன கேள்வியாக இருந்தாலும் சொல்லுங்கள், எந்த ஊராக இருந்தாலும் சொல்லுங்கள், நாம் போய் சுற்றி பார்ப்போன்றா. வயன் அதெல்லாம் இல்லை, உங்கள் அரண்மனையை பற்றி தான் கேட்கலான்னு. கேளுங்க நான் சொல்கிறேன். ஆமாம், எங்கள் 2 பேரும் பூச்சின்னு வந்தாங்கல்ல, அவங்களாம் யார்? அதுவா, அது எப்படி சொல்கிறது, நெட்டையாக இருப்பான்ல ஒருத்தன். யார் அது? தேயாங்க. அவன் பேர் தேயாங்க தெரியுமா, அந்த படைத்தலைவன் பேர் தேயாங்க. ஓகே மியூ. அப்புறம் துணைத்தலைவன் தான் ஜிமின்னு. அப்படியா கதை அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போது அந்த ஃப்யூச்சர் மியூவை பார்க்குறீங்க. அதுதான் சொல்லி அவ்வளோ கண்ணை காட்டுறா. இப்போ மியூ அப்படியே கதையாக சொல்லின் போது அப்புறம் இதையும் சொல்லுது, உங்கள்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும் ஏன். சொல்லு மியூ. என்ன சொல்லணும்னா, எங்கள் படைத்தலைவனுக்கு ராணியை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. என்னது? ஐயோ சத்தம் போடாதீங்க வயன், சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க. இது எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் படைத்தலைவனுக்கும் மட்டும்தான் தெரியும், எனக்கு யாரும் நண்பர்கள் கிடையாது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு இதை ரகசியமாக காப்பாற்றிக்கோங்க, தயவு செஞ்சு வெளில யார்கிட்டே சொல்கிறாதீங்க, சரியா? ஓகே மியூ. ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, அவரே தான் என்கிட்ட சொன்னார். அவர் எப்படி உங்ககிட்ட சொல்லுவார்? அவர் அவரும் என்னுடைய ஃப்ரெண்டு தான், படைத்தலைவனும் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அப்படியா, எல்லாரையும் வளர்ச்சி போட்டுக்கிறா போல் அப்படி சொல்லி வயன் மனம் உனக்குது. என்ன சொன்னீங்க வயன்? ஒன்றும் இல்லை மியூ, போங்க நீங்கள் அப்படின்றீங்க. மியூ கிட்ட, ஏய் பாத்தியாடி, நீ சொன்ன மாதிரியே அந்த புக்கில் நடக்குது பாத்தியா, அதான் போன ஜென்மத்தில் தேயாங்க என்ன பிடிச்சிருக்குது, ஆனால் எனக்கு தேயாங்க பிடிக்கல, அடுத்த ஜென்மத்தில் எனக்கு தேயாங்க பிடிக்குது, தேயாங்க நான் யாருன்னு கூட தெரியாது. வேற லெவல் ஃபேட்டு பத்தியா.
அதான்டி மண்ணாங்கட்டி இப்போ நடக்க போகிறது தாண்டி நடக்கும். அது இப்போ வந்து தேவங்க வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், நீ வேற பையனை கல்யாணம் பண்ணிப்ப. அதை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி திருப்பியும் ஃப்யூச்சருக்கு போயிடலாண்டின்றான். ஏய் நீ பாயை கழுவிடி நாயே. சே நாம இப்போ என்னடி பண்ணுறது? அந்த ராணிக்கு கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட அவள் சரியான ராட்சசியாக இருக்கிறா. கிட்ட போனாலே கழுத்தை வெட்டிடுவாடி அவனு வயன்னு சொல்லுது. ஆமாம், பின்ன உன்னுடைய போன ஜென்மம் தானே, நீ ராட்சசியாக தான் இருந்திருப்ப. உன்ன சொல்லி அவள் 2 பேரும் ஓடுறாங்க. இப்போ அந்த பாஸ்ட் மியூ வந்து இவங்க 2 பேரும் ஓடி பூச்சி விளாட்றத வந்து பார்த்துட்ருக்குறா அவள் சிரிச்சுக்கிட்டே. இப்போ வந்து நீங்கள் 3 பேரும் எப்படியோ அரண்மனைக்கு போயிடுறீங்க. அரண்மனைக்கு பார்த்தா அரண்மனையே கூட்டமாக இருக்குது. என்னடா நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா இப்போது ராணியை வந்து பொண்ணு கேட்டு வேறு நாட்டு இளவரசன் வந்து வந்திருக்காரு. நீங்கள் வந்து ஐயையோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடக்குதே அப்படி சொல்லி நீங்கள் அப்படி அந்த ராணி ஒயன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் போய் பார்த்துட்ருக்குறீங்க 3 பேரும். இப்போ வந்து ஒயனோடைய அதாவது ராணியோடைய அம்மா பேசுகிறாங்க. ஒயன், உனக்கு வந்து இவரை பிடிச்சிருக்கா? அம்மா எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானா கிடையாது, உங்களுக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுது ஒயனு, அதாவது ராணி சொல்லுது. நீங்கள் வந்து ஐயையோ என்னடா இது எப்படி தடுத்தாகணுமே சொல்லி நீங்களாம் அங்கே அப்படி எப்படி சொல்கிறது இப்படி தண்ணி நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ அப்படியே சைடில் ஓரக்கண்ணால் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க பார்த்தா அவன் கண்ணு ரெட்டாகி தாரையாக தண்ணி ஊற்றின்னு இருக்குது. என்னடா இதுன்னு நீங்களும் அங்கே பார்த்துட்ருக்குறீங்க. தேவங்க உங்களை பார்த்துட்ருக்குறான். நீங்கள் வந்து அப்படியே ராணியை பார்த்துடுறீங்க. தேவங்க உங்களை பார்க்க சொல்லோ. இப்போ அப்படியே ராணியை பார்த்துட்டு அந்த ராணி வேற பேசுகிறாங்க. சாரி அவன் இது வந்து முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே மாடி மேலே போகிறா. இப்போ அந்த இளவரசனும் அப்படியே எல்லாரும் அதாவது இளவரசனை வந்து எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவன் தான் ஜீவனு. இப்போ அப்படியே எல்லாரும் கலைகிறாங்க. ராத்திரியும் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் தேவன் கண்டிப்பாக இப்போ குடிச்சிக்கின்னு நல்லா புலம்பிங்க கிடப்பான்னு சொல்லி, அதே மாதிரி ராத்திரி டைமில் அதுதான் நடக்குது. இப்போ தேவங்க ஜிமீனும் உக்காந்துதான். ஜிமீன் வந்து நல்லா திருப்பி ஏற்றி விட்டுன்னு இருப்பான். பாத்தியா, நான் தான் சொன்னலடா, நாமெல்லாம் எறா மீனுக்கு தான் ஆசைப்படணும், சுறா மீனுக்குலாம் ஆசைப்பட்டு இதாண்டா நடக்கும், புரியுதா? இப்போ என்ன விடு, வேறு ஏதாவது உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் வேறு ஒரு நல்ல பொண்ணு வருவா விடு. அந்த திமிரு பூச்ச ராணிலாம் உனக்கு தேவையில்லை. டேய் ஜிமியா போச்சாடா, வேற ஒருத்த வந்துடுவான்ல. டேய் எவ்வளோ 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 இங்கே வச்சுருந்தேன்னு தெரியுமா, இங்கே எவ்வளோ இருந்தது தெரியுமா? டே அங்கே ஒன்றுமே இல்லையாடான்னு சொல்லி ஜிம்மி நாங்கள் கலாய்க்கிறேன். இங்கே பாடுறான்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சை காட்டின்னு இருக்கிறான் தேவாங்க. நீங்கள் வந்து அட பைத்தியக்கார பசங்களா, ஐயோ என்னடா இவனுங்க பண்ணுறானுங்கன்னு சொல்லி நீங்கள் மியூவும் அப்புறமா பாஸ்ட் மியூவும் 3 பேரும் போகிறீங்க. போயிட்டு இப்போ அந்த பாஸ்ட் மியூ சொல்லுது, என்ன தேயோங் என்ன ராணி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன பிளானில் இருக்கிற? ஐயோ மியூ கிடைக்க மாட்டான்னு சொல்லி அவன் அப்படியே அழுதுங்க கிடக்கிறான். அழுவுறதுனால என்ன பிரயோஜனமும் கிடையாது. ஒழுங்கா நீ வந்து என்ன ஒழுங்கா போய் ராணிக்கிட்ட போய் நீ சொல்ல மாட்டியா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பொங்குறீங்க. தேவன் வந்து ஏய் நீ நான் ஓவரா பொங்குறன்னு அடங்குன்றான். சரி உனக்கு தான் ராணியை பிடிக்கும்ல, அங்கே பாரு அந்த ராணி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போது நீனே இந்தமாரி குடிச்சு அரட்டச்சின்னு இருக்கிற. நானா நான் வேற என்ன பண்ணுறது சொல்லி அவன் திருப்பியும் அழுகுறான். இப்போ அப்படியே இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே வயனை அதாவது ராணி வயனை பார்க்கலாம். இப்போ அந்த ராணி வந்து அந்த ஜீவனுடைய ஃபோட்டோவே பார்த்துட்ருக்குது. அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குது. இப்போ திடீர்னு இப்போ ஜங்குக்கு தான் உள்ள வரான். அக்கா அந்த அந்த இளவரசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன அழகாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இல்லை அக்கா அவன் அழகாக இருக்கான், அறிவாக இருக்கிறான். சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வயன் ஒரு மாதிரி அந்த ராணி வயன் ஒரு மாதிரி சொல்லுது. ஜங்குக்கு வந்து அக்கா நீங்கள் வந்து இப்போ அவசரத்தில் முடிவு எடுக்கிறீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சவன் கண்டிப்பாக வருவான், நீங்கள் அதுக்கோசம் காத்திருக்கலாமே,
நீங்கள் இப்போ ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜங்குக் அதெல்லாம் இல்லை. அம்மா அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ணுறதா இல்லை. நீ 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 உன்னுடைய அறைக்கு செல்லலாம். ஜங்குக்குன்றீங்க. சரி சரி அக்கா, நான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை சொல்லி ஜங்குக்கும் வெளில வந்துடுறான். வெளில வர சொல்லும் அப்படியே அந்த அதாவது பாஸ்ட் மீவும் நீங்கள் 3 பேரும் தயாங்கு ஜிமினெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறான். பார்த்துட்டு என்ன அங்கே நடக்குது, ஏன் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு கேட்குறான். அப்படியே நீங்கள் அப்படியே மிரண்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வயனோ மீவும் ஓடுது. அந்த பாஸ்ட் மீவு வந்து ஏன் இதுங்க திருட மாரி ஓடுதுங்கன்னு சொல்லி மீவு அப்படியே பார்த்துட்டு என்ன ஜங்குக் ஏன் அப்படி ராத்திரியில் கத்துறீங்க? நாங்கள் ஜஸ்ட் இங்கே பேசிகிட்ருக்குறோம், என்ன இப்போது? நான் படைத்தலைவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இல்லை, நான் வந்து அவங்க என்ன இப்போ பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மியூ ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ணுது. ஜங்குக் வந்து மியூ இங்கே வா, எதுக்கு அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே இப்போது அந்த தேவாங் சொல்கிறான், இல்லை 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 ராஜா, அது ஒன்றும் கிடையாது, நான் மன்னிச்சிருங்க அப்படின்றான். சொல்லி ஜங்குக்கு அங்கே உள்ளே போயிடுறான். மியூ வந்து ஓவராக தான் இவன் பண்ணுறான், ராஜா நான் இப்படி தான் இருப்பாங்களாச்சே. இப்போ அப்படியே வயனையும் மியூவை பார்க்கலாம். அதுங்க கத்திக்கின்னு ஓடி போயிருக்காங்க. இப்போ பாஸ்ட் மியூவை போயிட்டு ஏன் இப்படி 2 பேரும் எப்போ பாரு திருட்டு மொழியை வச்சுக்கின்னு திருடுங்க மாதிரியே நடந்துக்கிறீங்க? அங்கேயே நின்றுருக்கலாம்ல. இல்லை லைட்டாக கொஞ்சம் பதட்டம் ஆகிடுச்சு அதான் அப்படி சொல்லி இப்போ 2 பேரும் அப்படியே போய் தூங்கிடுறாங்க எப்படியோ. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜீவன் வந்து அரண்மனைக்கு வரான். அரண்மனைக்கு தான் வந்து தங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய பெரிய ஃபேமிலி அங்கே வந்து இருக்குது. இப்போ அப்படியே அதாவது டின்னர் மாரி ராத்திரி நீங்கள் வந்து ஜீவனை முறைச்சின்னு இருக்கிறீங்க. ஆனால் அந்த ராணி அதாவது வயன் வந்து ஜீவனை ஒரு மாதிரி ஓவராக லவ்வோட பார்த்துன்னு இருக்கிறா. நீங்கள் வந்து அடிப்பாவி என்னடி உனக்கு போன ஜென்மத்தில் இவ்வளோ கேவலமான ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே சோத்து நல்லா முச்சின்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க. இப்போ மியூ வந்து பாஸ்ட் மியூவும் ஜங்குக்கு தான் பார்த்துன்னு இருக்குது, ஃப்யூச்சர் மியூவும் ஜங்குக்கு தான் பார்த்துன்னு இருக்குது. ஜங்குக்கு வந்து 2 பேரும் ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஏன் இதுங்க நாங்கள் திடீர்னு இப்படி குறுகுறுன்னு பார்க்குதுங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு குனிஞ்சிக்கிட்டு சாப்பிட்றான். இப்போ என்னதுன்னா அதாவது வயனுக்கும் ஜீவனுக்கும் இன்னும் ஒரு 2 மாதத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ அப்படின்னு சொல்லி அந்த வயனோடைய அம்மா சொல்கிறாங்க, ராணியோடைய அம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே ராணிக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுது. நீங்கள் வந்து அடிப்பாவி என்னடி அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே சாப்பாடு முழுங்க முடியாமல் கஷ்டப்பட்டு முழுங்கின்னு இருக்கிறீங்க. மியூ வந்து ஏய் எனக்கு தெரியும் உன்னால் இதை ஜீர்ணிக்க முடியாதுன்னு சொல்லி உன் பங்கு எனக்கு குத்துற நான் சாப்பிட்டு போயிடுறேன். நீங்கள் வந்து மியூவை பார்த்து ஏய் சாப்பாடு மேலே துப்பாந்தடி அப்படி சொல்லி மியூவை சாப்பிட்டுன்னு இருக்குது. இப்போது அதே மாதிரி தான் நாட்கள் போகுது. 1 மாதமும் ஆயிடுது. இப்போது ஜீவனும் அப்படியே ராணி கூட தான் சுற்றின்னு இருக்கிறான், ராணியும் ஜீவன் கூட தான் சுற்றின்னு இருக்கிறான். அதை பார்த்து தேவாங்க்கு நல்லா வயிறு எரிஞ்சின்னு இருக்கிறான். இப்போது என்ன ஆகுனா இப்போது வயனோட நாட்டுக்கு வந்து ஒரு கடிதம் மாதிரி வருது. அதில் என்னதுன்னா இந்த நாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 3 நாளில் போர் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே வயனோட அம்மா வந்து வயன் இது வந்து உனக்கு வந்து ஒரு கல்யாண நாள் வேற நெருங்குது, நீ இதிலலாம் இன்வால்வ் ஆக தேவையில்ல, நாங்களே இதை பார்த்துக்குறோன்றா. வயன் வந்து இல்லை எனக்கு வந்து நம்ம நாடா என்னுடைய வாழ்க்கையான்னு சொன்னால் நம்ம நாடு தான் முக்கியம், கல்யாணத்தை கூட நாம் தள்ளி வச்சுக்கலாம், இந்த போருக்கு வந்து நானும் வரேன்னு சொல்கிறா. அவங்க அம்மா வந்து இல்லை இல்லை வேணாம் வயன் நீ இருன்ற, இல்லை நானும் வருவேன்னு சொல்லி இப்போது போரும் அன்னைக்கு அதாவது போர் நடக்கிற நாள் அன்னைக்கு நடக்குது. இப்போது அங்கே அந்த எதிர்க்க இருக்கிற ஒரு படை வந்து ரொம்பவே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க நாட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் உசுரை கொடுத்து போராடுறாங்க. இப்போ வயன் அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருப்பா, தேவன் அந்த சைடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே வயன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு சொல்ல திடீர்னு அவள் வயனோட முதுகில் அப்படியே கீழ்ச்சி விட்டுருவாங்க. அப்படியே வயன் வந்து அப்படியே வலி தாங்காமல் அப்படியே சுருண்டு அப்படியே கீழே விழுவா. இப்போ தேவங்க அப்படியே வயனை பாப்பா, வயனை காணும், பார்த்தா கீழே இருக்கிறா. இப்போ அப்படியே ராணி அப்படி சொல்லி அப்படியே அவன் வயன்கிட்ட போகிறான். வயன் வந்து போய் அங்கே போய் சண்டை போடுன்றீங்க நீங்களும், இல்லை
இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி போய் சண்டை போடு அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே தேவங்க அங்கே போயிட்டு நல்லா வெறித்தனம் சண்டை போடுறோம். அதே மாதிரி உங்கள் நாடே வின் பண்ணிடுது. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அப்புறமா வின் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களும் போயிடுறாங்க. இப்போ தேவங்க வந்து ஓடி வரான். ஓடி வந்து அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு அதாவது அந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான் அவன். இப்போ அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே அவன் தான் தூக்கி வச்சுட்டு போகிறான். சாரி, நிறைய தூக்கின்றேன். ஓகே, அப்படியே போயிட்டுருக்க சொல்ல வையன் அப்படியே கண்ணை மூடுது. ராணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ராணி சொல்லிட்டு அப்படி கண்ணத்தை தட்டினே இருக்கிறான். இப்போ அங்கே போயிட்டு பெட்டில் அப்படியே படுக்க வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே நிறைய மருத்துவர்லாம் வராங்க அங்கே. சரி, அவங்க வந்து ராணியை காப்பாற்றிடலாம்ல, ராணிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, இருங்க நான் பார்க்குறேன் சொல்லி அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ராணியை வந்து கொஞ்சம் நல்லா ஆழமாக தான் இப்போ கொத்திருக்காங்க. அதனால் இப்போ ராணியால் ஒரு 3 நாளைக்கு எழுந்துக்க முடியாதுன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ராணிக்கோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை? இல்லை, அவங்க உயிருக்கெலாம் அந்தளவுக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன், நாங்கள் காப்பாற்றிடுவோம். ஆனால் அவங்களால ஒரு 3 நாளைக்கு எழுந்துக்க முடியாதுன்னு ஷோபா சொல்லி அப்போ தான் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாலாம் மயக்கம் போட்டிருக்க மாட்டீங்க, எப்படி சொல்கிறது, லைட்டாக அந்த அதாவது சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க இப்போ அப்படியே மீவுலாம் வராது, அதாவது பாசிட்டிவ் மீவு வருது. தேவங்க எப்படி இருக்கா வயன்? அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுன்னு தான் இருக்கிறான். ஏன் அழற? ராணிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ தான் இங்கே அழுக ஆள் இருக்கிற. இந்த ராணி வயனுக்கு என்ன தான் எனக்கு தெரியலையே. அந்த ஜீவன் பையன் இருக்கான் பார்த்தியா, அவங்க என்ன வேலை பார்த்துட்ருக்கிறான் பாருன்னு சொன்னோடனே, என்ன வேலையா? என்ன ஜீவன் இளவரசர் பண்ணுறாருன்னு அவன் கேட்குறான். பொய்யனே அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம் சொல்லி நீ அப்படியே மீவு அப்படியே வேகமாக போகிறா. மீவு அப்படி சொல்லிட்டு தேவங்க பின்னாடி போகிறான். பொய்யன் வந்து என்னடா அப்படின்னு யோசிச்சுக்கினே அது ஒரு மாதிரி மயங்கிடுது அது. இப்போ அப்படியே ஒரு நெக்ஸ்ட் டேவே அவள் கண்ணு முழிச்சிட்ருப்பா. ஆனால் ரெஸ்ட்லேயே தான் இருக்கிறா, பெட் ரெஸ்ட்லேயே. தேவன்னா வந்து பார்த்துப்பா. அதேமாரி எப்படி சொல்கிறது, ஜீவன் வந்து பார்க்கவே மாட்டான். தேவங்கன்னா வந்து அப்பா ஓடி பார்த்துன்னு இருப்பான். அந்த ரூம்லேயே படுத்துன்னு இருப்பான். ஒரு மாதிரி ராணியும் ஒரு மாதிரி தேவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க. என்னடா இந்த பையன் இப்படிலாம் பண்ணுறானே, அவன் ராணின்றதுனால இந்த மாதிரி பண்ணுறானா, வேறு ஒரு இன்டென்ஷனில் இந்த மாதிரி பண்ணுறானான்னு சொல்லி அப்படியே ராணி அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ கூட ஒரு ராத்திரி 11:30 மணி ஆகுது. இப்போ கூட தேவங்க வந்து, ராணி உங்களுக்கு ஏதாவது வலிச்சதுன்னா சொல்லுங்கள், நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பத்திரமா இருங்க. இப்போ என்னதுன்னா தேவங்க இப்போ தான் வயன்கிட்ட அதாவது ராணிக்கிட்ட வாயை கொடுத்து பேசுகிறான். இந்த அளவுக்கு அவன் பேசி கூட இருக்க மாட்டான். அதாவது வயனோட அம்மா அப்பா கிட்ட தான் பேசியிருப்பான். அன்னைக்கண்டி வயன்கிட்ட அவன் பேசியே இருக்க மாட்டான். இப்போ வயனும் அப்படி சொல்லி அவனும் கண்ணை சேர்க்கிறா. தேவங்க வந்து நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். நீங்கள் அப்படியே ராணி அப்படியே தேவங்கையும் பார்த்து ஒரு மாதிரி அதாவது பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு தோணுது ஒரு மாதிரி, அவனை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்களுக்கு அது என்ன உணர்வுனே தெரியல. ஸோ இதோடைய இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பை. நான் வந்து நிறைய திக்கி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, பை. திருப்பியும் பை.